நியூஸ்18 நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் இன்றைய நாள் 20/10/2025 ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை, சதுர்தசி திதி. தீபாவளி திருநாள் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். நரக சதுர்தசின்னு ஒரு திதிக்கு உண்டான ஸ்நானம் செய்வது, அது அதிகாலையிலே செய்வது ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக நீங்கள் தீபம் ஏற்றணும் என்பது விசேஷம். அந்த ஸ்தானம் ஏற்றுகின்ற சமயத்தில் ஒரே ஒரு வெடி வைப்பது உங்களுக்கு அதை விட விசேஷம். ஒரு வெடியோ ஒரு சரமோ அது உங்களுடைய திருப்தி. புத்தாடையும் பிரம்ம முகூர்த்தத்திலே போடுவதும், காலையில் எழுந்தவுடன் கங்கா ஸ்நானம் என்று சொல்வார்கள். கங்கா ஜலம் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய விஷயம். அதை வாங்கி ஒரு பருக்கையாவது, ஒரே ஒரு சின்ன ஒரு 10 ml சூடு பண்ணி நல்லெண்ணெயை தலையில் வைத்து குளிப்பது, பிறகு கங்கா ஸ்நானம் என்று கங்கா ஜலத்தை ஊற்றுவது, இவ்வளோ நாட்கள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்த்து குளிப்பேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், அது உங்கள் இஷ்டம். சாங்கியம் என்பதற்காக நான் சொல்லுவேன். முதல் பலகாரமாக ஏதாவது ஒரு இனிப்பு, கோயிலுடைய இனிப்பு, தாய்மார்கள் செய்த இனிப்பு என்று அன்றைய தினம் ஆரம்பிப்பதும், கண்டிப்பாக ஒரு வெடியாவது வைப்பது. உலகத்தில் இவ்வளோ வார்கள் நடக்கிறது, இதிலெல்லாம் வராத பொல்யூஷனாக நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு வெடியில் வரப்போகுது. வைத்துக்கொள்வது நன்மை. கண்டிப்பாக தெய்வ கோயில்கள் என்பது விசேஷம். தீபாவளிக்கு தீபாவளியுடைய நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய நாள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியில் தான் தீபாவளி இருக்கு. மாலை 4:18 வரைக்கும் சதுர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை. எனவே இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறு ஒரு ராசிக்காரர்களும் ஒரு தெய்வ வழிபாடுகளை செய்வது தீபாவளி அன்று. எல்லோரும் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அத்துடன் அஸ்த நட்சத்திரத்துக்கு உரிதான ஒரு தெய்வம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அந்த சந்திரனையும் போய் ஒரு அகல் தீபம் ஏற்றுவது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சிறப்பு. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு அற்புதமான பலனையும் சந்தோஷத்தை தரும். விநாயகர் மட்டுமே உங்களுக்கு இனஃபாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு விநாயகருடன் அம்பாள் வழிபாடு. எல்லா நட்சத்திரக்காரர்களும் சந்திரனையும் வழிபாடு செய்வது விசேஷம். அம்பாள் வழிபாடும் விசேஷமான பலனை தரும். மிதுனத்திற்கு விநாயகர், சந்திரன், பெருமாள் கோயிலுக்கு செல்வது விசேஷம். பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அன்னைக்கு பெரிய குடும்பத்தில் தலைமுறையாக இருந்த ஒரு பிரச்சனை தீருமா. கடகராசிக்காரர்களுக்கு விநாயகரையும் சந்திரனையும் சிவன் வழிபாடு என்பது அற்புதமான பலனை தரும். சிவனுக்கு நல்லெண்ணையும் வில்வ இலையும் கொடுப்பது அதே அற்புதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உங்களுக்கு விநாயகரும் சந்திரனுமே பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். இந்த விநாயகர் நிறைய பேர்களுக்கு எல்லோருக்கும் முக்கியம். சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிக அற்புதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. விநாயகர் வழிபாடு, அதாவது சந்திரன் வழிபாடுடன் மகாலட்சுமி வழிபாடு. வெண்தாமரை மலர்கள், வெண்தாமரை கிடைக்கவில்லை என்றால் வெண்மலர்களை கொடுப்பது மகாலட்சுமி கடாட்சத்தையும் மகாலட்சுமி உற்சவத்தையும் ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளியுடைய காரணமாக இருக்கக்கூடிய முருகரை கும்பிடுவது விசேஷம். விநாயகரையும் சந்திரனையும் முருகனையும் கும்பிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விநாயகரையும் சந்திரனையும் துர்கை வழிபாடு செய்வது அதை விட விசேஷம். துர்கை கவசத்தை கேட்பது, துர்க்கைக்கு 7 எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஒரு பழம் வாங்கி குடும்பத்தாருடன் அந்த சாறை பழகுவது. இனிப்பு போட்டு தான் பழகணும், சுகர்லாம் இருக்கட்டும், அன்றைக்கி மட்டும் இனிப்பு யூஸ் பண்ணிக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. விநாயகர் வழிபாடு, சந்திரன் வழிபாடுடன் மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர், பாபா, உங்களுக்கு பிடித்த மகான்கள். அடுத்தது மகரத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் விநாயகர் வழிபாடு
சிறப்பான பலனை தரும். உடன் சந்திரன் வழிபாடும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். கும்பராசி நேயர்கள் இந்த தீபாவளிக்கு விநாயகர் வழிபாடு, அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பது மிகப்பெரிய விசேஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான அற்புதமான வழி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனத்திற்கு கண்டிப்பாக பெருமாள் தாயார் அனுமன் இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். உடன் விநாயகர் வழிபாடும் சந்திரன் வழிபாடும் இந்த தீபாவளிக்கு மேஷம் முதல் மீன வரையில் ராசிக்காரர்களுக்கு ஸ்நானம் செய்வதும், இனிப்புகளை எடுத்துக்கொள்வதும், ஒரு வெடி வைப்பதும், புத்தாடைகளை போட்டுக்கொள்வதும், பெற்றோர் காலில் முதலில் ஆசீர்வாதம் வாங்குவதும், அவர்கள்கிட்ட தட்சணை வாங்குவதும், தெய்வ வழிபாடுகள் செய்து கொள்வதும் அற்புதமான பலனை அடுத்த இந்த தீபாவளியிலிருந்து ஒரு நல்ல திருப்பத்தை தருவதற்குண்டான எளிய பரிகார முறைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.